படிச்சு டக்குன்னு சாக என்னங்க நீங்கள் இந்த ஹஸ்பண்ட் எழுதின கவிதையெல்லாம் நீங்கள் புக்கா போட்டு கேட்குறாங்க. இது ஐயோ அப்படி இல்லைங்க, இது வந்து தவுசங்கரோட கவிதை. எங்க இது எங்கள் ஹஸ்பண்ட் எனக்கு எழுதுனதுங்க அப்படிங்கிற அதான் வராங்க. அந்த இடத்துல நடந்து வந்துட்டு இருக்காரு. ஏங்க இங்கே வாங்க, நீங்கள் எனக்கு எழுது லெட்டர்லாம் வந்து இங்கே புக்காக வைக்கிது பாருங்கன்னு அவர் என்ன பார்க்குறாரு. அப்புறம் இந்த கவிதைகள் புக்களை படித்து தான் அந்த லெட்டரே அவர் எழுதியிருக்காரு பண்ணியிருக்காரு. நீ ஷார்ட்ஸ் இருக்கலாம், அந்த 3 நிமிஷம் ஷார்ட்ல புத்தகத்தை பற்றியும் வருதுல்ல, ஏதோ ஒரு கவிதையை அவன் படிச்சு தானே இருக்கான். நீங்கள் ஷார்ட்ஸில் நிறைய பாருங்க, ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்கோடையோ இல்லை ஒரு பாடலோடையோ இல்லை ஒரு இசையோட தானே போயிட்டு அது வாசிப்பு தொடர்ச்சி தானே ஒரு பாடல் எழுத முடியும். நம்ம அப்படி தான் கனெக்ட் பண்ணுவோம். வெறும் பாட்டு நான் கேட்கல, அது ஒரு எழுத்தான் பாட்டாக மாறுது. தேங்க்ஸ் பண்ண வச்சுங்க, ஓகேங்க அம்மா, நீங்கள் ரொம்ப நன்றிங்க வச்சுங்க. நன்றி, பரவாயில்லங்கம்மா. எங்கேயோ ஒரு தடுமாற்றம் நீங்கள் நன்றிங்க சொல்லி பாருங்க, அப்படி அந்த ஒரு தடுமாற்றம். இப்போ இனம் மொழி பண்பாட்டுக்கு மீதான அந்த பற்று வந்து அதிகமாட்டு தான் நான் நினைக்கிறேன். அதாவது மொழியின் மீது பற்றும் சரி, இனத்தின் மீதான பற்று இப்போ மீண்டும் உருவாகிட்டு இருக்கு. தமிழ் தன்னை தகவமைத்து விடுறதுக்கு அண்ணனை தேர்ந்தெடுத்து நான் நினைச்சேன். அதாவது சீமானவர்களை தேர்ந்தெடுத்து. ஆமாம், அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இப்போ இனம் மொழி வர ரொம்ப தீவிரம் பேசப்பட்டா நீ நாம் தமிழர்னு கேட்குறேன். இஸ்லாமியர்கள் விடுதலை புலிகளை பற்றியான ஒரு பார்வை தவறாக இருந்தது. தவறுன்னு அப்பயே அவங்க புத்தகம் வெளியிட்டிருக்காங்க. தற்சார்பு பொருளாதாரத்தை நம்ம எப்படி பயன்படுத்தணுங்கிறதுக்கு அப்பயே வெளியிட்டிருக்காங்க. இது எல்லாமே நாம் அடுத்த நிமிடம் உயிர் வாழ்மோ என்ற சூழல்லையும் அந்த ஆவணப்படுத்த நடந்துகிட்டே இருந்தது. இன்னைக்கு புலிகளை வீடியோ எவ்வளோ பார்க்கலாம், காட்சிகள் பார்க்கலாம், எல்லாம் அவர்கள் ஆவணப்படுத்தியது தான். அதான் சாவ போகிறோமே நமக்கு எதுக்குன்னு நம்ம சொல்லலை. ஒரு அடுத்த தலைமை கடத்திருக்காங்க, தொடர்ச்சியான வேலை பார்த்தாங்க இல்லையா, அந்த தொடர்ச்சி தான் இன்னைக்கு வந்து ஈழம்ங்கிற வார்த்தை. உலகம் முழுவதும் பரவி வாழுகிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்முடைய சோழன் சொல்வீச்சு வலையொலியில் எழுத்தாளர், சிந்தனை விருந்தகத்தின் பதிப்பாளர், விற்பனையாளர், மதிப்புக்குரிய சரவணன் தங்கப்பா அவர்களை சந்தித்து பேச இருக்கிறோம். தம்பி வணக்கம். 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 நீங்கள் ஒரு நல்ல சிறந்த எழுத்தாளர். 80களின் காலம் ஒரு அற்புதமான ஒரு படைப்பு. அது உருவான கதையை சொல்லுங்களேன். இல்லை, பொதுவாக நம்மளுடைய நினைவுகள் வந்து எப்போ நம்ம மகிழ்ச்சியாக இருந்தோம்னு யோசிப்போம். சார் 80 காலம் ஏன் உருவானுச்சுன்னா கொரோனா டயத்தில் தான் உருவானுச்சு. சரி. ஏன்னா உலகம் முழுக்க எங்கே பார்த்தா முடங்கி கிடக்கும் பொழுது எங்கே பார்த்தா ஒரே தொழில் இருக்கலாம், இல்லை எல்லாமே முடங்கிடுச்சு. ஸோ அப்போ நம்ம நாளுக்கு நாள் அதிகமாக நம்ம விரக்தியின் விளிம்புக்கு போயிட்டு இருப்போம். அப்போ நான் யோசித்தேன், நம்ம எப்போ தான் மகிழ்ச்சியாக இருந்தோம் அப்படின்னு ஒரு சிந்தனை வரும்ல. அப்படிங்கும்போது நம்ம யோசிச்சு பார்க்குறோம், எப்போ மகிழ்ச்சி ஸ்கூலு காலேஜஸ் அப்படி இப்படி போனோம். ஆனால் எப்போ மகிழ்ச்சியாக இருந்தோம்னா, நான் பிறந்ததுலேருந்து ஒரு 10-20 வருஷத்துக்கு மகிழ்ச்சியாக இருந்திருப்போம். ஸோ அந்த ஒரு காலகட்டம் இருக்கும். அது என்னென்னா, என்னை பொறுத்தவரை என்னுடைய 80 காலகட்டம்னா அப்போ இந்த உலகம் வந்து பொருளாதாரத்தில் வந்து ஒரு தாராளமயத்தை நோக்கி நகருது. அது கரண்ட்டு ஃபஸ்ட்டு வருது. இந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்கும்போது நம்ம எப்படி மகிழ்ச்சியாக இருந்தோம், அந்த வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படின்ட்டு இந்த கொரோனா காலத்தில் யோசிக்க தோணுச்சு. இப்படி ஒரு உலகம் முழுக்க முடங்கி கிடக்கிற வேலையில் நாம் எப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கோம் அப்படின்னு யோசிக்கும் போது அந்த 80 காலம் உருவானுச்சு. எப்படின்னா, இப்போ நம்ம வந்து அப்போ ரொம்ப நவீன உலகத்தில் இருக்கோம். ஆனால் 80களின் காலம் என்பது வந்து இந்த நாகரிக உலகத்தினுடைய ஒரு தொடக்க காலமாக இருக்கலாம். ஏன்னா அப்போ தான் கரண்ட் வருது, புரியுது, அப்போ தான் டிவி வருது, புரியுது, ரேடியோ வருது, டேப் ரெக்கார்டர் வருது. ஸோ இதெல்லாம் வருது. நம்ம வந்து சைக்கிள் மாதிரி பைக்கில் அங்கங்கே வர ஆரம்பிச்சு கரண்ட் இல்லாத ஒரு 80ல் பிறந்துட்டு இன்னைக்கு அப்டேட்டில் இந்த உலகத்தினுடைய அனைத்து விதமான தொழில்நுட்பத்தையும் நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ 70 கூட அப்படி கிடையாது. அவங்க 80ல் வந்து விவரம் தெரிஞ்சிருப்பாங்க. ஆனால் 80ல் பிறந்த ஒருவன் வந்து அவன் வளரும் போதே இந்த உலகமும் வளர்ந்துக்கிட்டே இருந்தது. ஸோ இப்போ இந்த 2026 வந்து ஒரு முழுமையான தொழில்நுட்ப உலகத்தில் நம்ம இயங்கிட்டோம். அப்போ தொழில்நுட்பம் அப்படின்னு என்னென்ன தெரியாத ஒரு உலகத்தில் பிறந்து இதில் எல்லாத்தையும் அடாப்ட் ஆகிட்டு வர ஒரு இதுதான் 80களில் பிறந்தவர்கள். எல்லாத்தையும் அடாப்ட் ஆகிறோம். கரண்ட் இல்லாத ஒரு உலகத்தில் பிறந்து கரண்ட்லாம் வாழ முடியாது ஆயிடுச்சு. பிறக்கும்போது கரண்ட் கிடையாது, இல்லை. ஆனால் இன்றைக்கி ஒரு நிமிஷம் கரண்ட் இல்லைன்னா நம்ம வாழ முடியல. ஸோ எல்லாத்தையும் அடாப்ட் வர அந்த லைஃப்பை வந்து பதிவு பண்ண நினச்சேன். அப்படி எல்லாருக்கும் ஒரு மெமரபிள் இருக்கு இல்லையா. ஆமாம். இப்போ நம்ம வந்து ஒரு முதல் டிவியை பார்த்த தலைமுறை நாங்கள். சரிதான். அப்போ டிவி அப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறோம். 10 சேனல் இப்போ ரிமோட் வச்சுருக்கோம். ஆமாம். 100 சேனல் 1000 சேனல். ஆனால் எதையும் முழுசாக பார்க்கல. அப்போ வந்து டிவி ஆண்டனா இருக்கும். ஸோ ஒரு நூலில் தான் அந்த ஆண்டனா நிற்கும். ஆமாம். அப்படி லைட்டாக திருப்பி நிறுத்துப்பா தெரியுதுமாங்க இல்லையா, அந்த நிதானம் வந்து எங்கே போணுச்சு. அது சரி. இந்த பரபரப்பான அந்த நிதானத்தையும் கடைபிடிச்சிருக்கோம். இன்றைக்கி அடுத்த நிமிஷம் என்ன பண்ணுறோம் ஓடிட்டே இருக்கிற எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணுற ஒரு
வாழ்க்கை முறையை பதிவு பண்ண நினச்சது தான் அந்த 80 காலங்கள். புரியுது. சிந்தனை விருந்தகம், அது என்ன சிந்தனை விருந்தகம்? உங்களுடைய பதிப்பகம் வந்து சிந்தனை விருந்தகம்னு பேர் வச்சிருக்கீங்க. அது என்ன சிந்தனை விருந்தகம்? இல்லை, பதிப்பகம் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது ஒரு இது. ஏன்னா வாசிப்பு என்பது இயல்பாகவே உண்டு. சின்ன வயசுலேருந்தே ஒரு படிக்கும் பழக்கம் வந்து ரொம்ப இருக்குது இயல்பாகவே. 5 ரூபாய் டீ அப்போ சென்னையில் இருக்கும்போது 5 ரூபாய்க்கு ஆனந்த விகடன் கிடச்சிது. சரி. ஸோ வேலைக்கு வந்தபோது ஆனந்த விகடன் தான் வாங்கி டீயை இது பண்ணுறது. ஓஹோ. அந்த மாதிரி விகடன் தான் அந்த என்னுடைய 80 கால எழுத்து கூட அந்த விகடனுடைய தாக்கத்திலே தான் இருக்கும். புரியுது. ஏன்னா அது வந்து இப்போ வந்து வாசிப்பு வந்து சின்ன வயசுல இப்போ வீட்டில் பேப்பர் புக் எல்லாம் வாங்குவாங்க. தொடர்ச்சியாக வந்துட்டு இந்த ஒரு புத்தகத்தை வாங்கி அந்த கடைக்கு ஓரத்தில் நின்று அப்படியே படிச்சுட்டு வர வரைக்கும் எப்போதும் உண்டு. அதை எடுத்துகிட்டு போய் வீட்டில் படிக்கிற எண்ணம்லாம் கிடையாது அப்பயும். புத்தகத்தை வாங்குற அப்படி ஓரமாக அப்படி கடை ஓரத்தில் நின்றுட்டு முழு புக்கையும் படிச்சிடுறது. ஸோ வாசிப்பு அப்படியே இருந்துக்கும் பொழுது சரி இந்த மாதிரி அடுத்தடுத்து நிறைய வாழ்க்கை முறை மாறி போச்சு. ஸோ அப்போ நம்ம நிதானமாக நமக்கான ஒரு வேலையை என்னன்னு பண்ணும்போது புத்தகம் ஆரம்பிக்கிற போது என் நண்பர் பாக்கியராஜ் ஒரு ஐடியா சொன்னார். நம்ம புத்தகம் அவங்களுடைய அவர் தாத்தா வைத்திருந்த கடை பேர் தான் சிந்தனை விருந்தகம். சரி. அந்த பேருக்காகவே எங்களுக்கு பெரும் மரியாதை உண்டு இந்தியா வரைக்கும். நம்ம போய் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல போயிட்டு கடை பேர் நான் கேட்கும்போது சிந்தனை விருந்தகம் அப்படி சொல்லும்போது எல்லாரும் ஒரு நிமிஷம் பார்ப்பாங்க, வித்தியாசமாக இருக்கே அப்படி. அதானே. ஏன்னா நம்ம வந்து விருந்தகம்னாலே உணவுக்கு போயிடும் இல்லையா? செட்டிநாள் விருந்தகம், அந்த விருந்தகம் எல்லாருக்கும் இது சிந்தனை விருந்தகம். ஒரு விருந்து அப்படின்னாவே விதவிதமான பதார்த்தங்களை சுவை உள்ள உணவுகளை பரிமாறுறது இடத்துக்கு பேர் தான் விருந்து. அது வயிறு நிறைவதற்கு, இது அறிவு நிறைவதற்கு. சிந்தனை தாட் ஃபீஸ் உங்களுக்கு வந்து சிந்தனையை விருந்தா வைக்கிறோம் வாங்க அப்படிங்கிறது. ஸோ அப்போவே இப்படி ஒரு பேரை அவங்க சூஸ் பண்ணிக்காங்க போது அது ஒரு தொலைநோக்கு சிந்தனையாக தான் இருந்திருக்க முடியும். புரியுது. நிச்சயம். ஸோ அது இந்த காலம் 2026 அது வந்து இன்னமும் சிந்தனை வந்த மாதிரி. ஒவ்வொரு புத்தக கண்காட்சியிலையும் சிந்தனை விருந்தகம் பங்கேற்குது. அதுலேயும் குறிப்பாக நீங்கள் முன்னிருந்து அந்த புத்தக கண்காட்சியில் புத்தகங்களை விற்பனை செய்கிறீங்க. வருஷத்துக்கு வருஷம் இளைஞர்களுடைய வருகை அதிகரிச்சுக்கிட்டதே இருக்கிறதா எல்லாரும் வந்து சொல்கிறாங்க. இது எப்படி வெறும் காட்சியாக சும்மா வந்து பார்த்துட்டு அப்படி போகிறாங்களா, இல்லை வாசிப்பு அனுபவமே கூடி இருக்குதா? இல்லை, இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ யார் புக்கு படிக்கிறான்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. ஆமாம். இப்போ யாராச்சும் யாருங்க இப்போ படிக்கிறான்ட்டு அப்படி கிடையாது. நீங்கள் எதை தான் நீங்கள் கேட்டாலும் அதை நான் ஃபீல் பண்ணணும் இல்லையா? இப்போ நான் வந்து ஒரு வடை சூப்பராக இருக்குன்னு சொல்லுவேன். ஆனால் நீங்கள் அதை கையில் தொட்டு சாப்பிட்டு பார்த்தானே அது வடை எப்படி, அந்த வடை எப்படி இருக்குன்னு தெரியும். இந்த புக்கு நல்லா இருக்கு, இல்லை இது ஸ்டோரி நல்லா இருக்கலாம். ஆனால் அந்த புத்தகத்தை நான் கையில் வாசிக்கும் போது தான் அது என்னுடைய ட்ராவல் ஆகுது. ஆமாம். ஸோ புத்தகம் என்பது வெறும் ஒரு வாசிப்பு மட்டும் இல்லை, அது வந்து ஒரு மிகப்பெரிய உணர்வு கடத்தி தான். ஸோ நான் சொல்கிற செய்தியை நீங்கள் கையில் படிக்கும்போது எப்படி இருக்கும், அதுதான் இந்த வாசிப்பு என்பது தமிழுடைய ஆதி அந்தத்திலேருந்தே உண்டு. சரி. ஸோ அதனுடைய நீச்சு தான் இப்போ வரைக்கும் இருக்குது. ஸோ புத்தகம் வாசிப்பு குறைஞ்சிச்சா அப்படின்னா இல்லை. இன்றைக்கி உலக புத்தக கண்காட்சி நம்ம ஷார்ஜால போய் பங்கு பெற்றோம். நீங்கள் பங்கு பெற்றோம். ஓஹோ. அப்போ இளைய தலைமுறை உலக புத்தக கண்காட்சியில் பல்வேறு நாடுகள் பங்கேற்றுச்சு. 120 நாடுகள் பங்கேற்ற ஒரு கண்காட்சி. ஓகே. அது எல்லா நாடும் ஸ்டால் வச்சுருப்பாங்க. சரி. அதே மாதிரி நம்ம இந்தியா சார்பாக தமிழ்நாட்டில் இந்தியா சார்பாக ரெண்டு மொழி தான் அங்கே வச்சுருந்தாங்க. சரி. ஒன்று மலையாளம், இன்னொன்று தமிழ். ஓஹோ. 2 தான். தமிழ் புத்தகங்கள் விற்பனையாச்சா? நிறைய விற்பனையாச்சு. நீ அங்கே உலகம் முழுக்க வாழ்கிற தமிழர்கள் இருக்காங்க இல்லையா? ஸோ அப்போ குழந்தைகள் தான் அங்கே புத்தகத்துக்கு நிறைய அழைச்சிட்டு வராங்க. ஓஹோ. ஸோ அது வந்து உலகத்தில் புத்தக வாசிப்பு குறைஞ்சி போச்சானா இல்லை, அது வழிகள் மாறி இருக்கலாம். புரியுது. ஆனால் வாசிப்புங்கிறது குறையவே இல்லை. புரியுது. இன்னொன்று எல்லாத்தையும் வந்து டிஜிட்டல் மகிழாக பார்க்குற மக்கள் அந்த அந்த வார்த்தையை புக்கை தொடருதுங்கிற ஒரு ஃபீல் இருக்கு இல்லையா? புரியுது. புத்தக வாசிப்பு புத்தகங்கிறது ஒரு உணர்வு தான், உணர்வை சந்தப்படுது. அதனால தான் இந்த உலகத்தை வந்து புத்தகங்கள் தான் மாற்றினுச்சு. புரியுது. உலகத்தில் ஆயுதங்கள் தடை செய்யப்படலை, புத்தகங்கள் தடை செய்யப்பட்டுச்சு. ஓஹோ. ஏனென்றால் அது ரொம்ப எளிமையாக ஒரு பெரிய விஷயத்தை கடத்தும். புரியுது. ஆயுதங்கள் தடை பண்ணிடலாம், ஆனால் இங்கே ஆயுதம் தடை பண்ணியிருக்காங்க, ஆனால் புத்தகத்தை தான் தடை பண்ணியிருக்காங்க. ஆயுதங்கள் தடை பண்ணவே இல்லை. தடை செய்யப்பட்ட ஆயுதங்கள் அப்படிங்கிற ஒரு கிடையவே கிடையாது. எங்கேயோ அது பயன்படுத்தப்பட்டே இருக்கு. ஆனால் தடை செய்யற புத்தகங்கள் இருக்கு, அது நீங்கள் பின் பண்ண முடியாது, படிக்க முடியாது, வாசிக்க முடியாது. ஸோ ஆயுதங்களை விட சிந்தனை ரொம்ப கூர்மையானது. ஸோ அது வந்து எப்போதும் அதுக்கான மரியாதை உண்டு தான் நான் நம்புகிறேன். இன்னொன்று இந்த தமிழர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாசிப்புறம் எங்கேயும் குறைய போகிறதே கிடையாது. என்றால் இந்த மாதிரியான ஒரு புத்தகத்தை இளைஞர்கள் இப்போ கூடுதலாக வாசிக்கிறாங்கன்னு நம்புறீங்களா? வாசிக்கிறாங்க. இப்போ நாங்கள் புத்தக கடை வச்சுருக்கோம், விற்பனை பண்ணுறோம். எங்கள்கிட்ட புத்தகங்கிற 90% பேர் இளைஞர்கள் தானே.
ஓஹோ. அந்த டேட்டா பேஸ் இருக்குது. வெறும் வார்த்தையெல்லாம் சொல்லு. நீங்கள் அன்றைக்கி அந்த கூட்டம் நீங்கள் வந்து புத்தக நிகழ்ச்சி வந்து தான் போயிருப்பீங்க இல்லையா? அங்கே எவ்வளோ பேர் இளைஞர்கள் வராங்க. அதானே, இளைஞர்கள் தான் அதிகமாக இருக்காங்க. ஆமாம், ஃபேமிலியோட வராங்க. ஆமாம், பொங்கல் அன்னைக்கு மிகப்பெரிய கூட்டம். நம்ம ஊரில் பொங்கல் நம்ம இப்போ சாப்பிட்டு தூங்கிடுவாங்க. ஆமாம். ஆனால் 11 மணிக்கு மேலே புத்தகங்களை நோக்கி மக்கள் கூட்டம் அதிகமாக வருதுன்னா ஏதோ விதத்தில் அந்த புத்தகங்கள் வந்து மக்களை ஈர்த்து தானே இருக்குது. நிச்சயமா. அவங்க குழந்தைகளுக்கும் அடுத்த இந்த புத்தகத்தை கடத்துறாங்கல்ல. புரியுது புரியுது. இது பொதுவாக இயல்பாகவே இந்த மனித தமிழர்களுடைய இயல்புன்னு நான் சொல்லுவேன். புரியுது. இப்போ 49வது புத்தக கண்காட்சி நேற்றோட வந்து நிறைவடைஞ்சு முடிச்சுட்டு இப்போ வந்திருக்கிறீங்க. இந்த புத்தக கண்காட்சியில் மக்கள் அதிகமாக தேடினது அப்படிங்கிறது எதுவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்லை, இப்போ வாசிப்பு இது வந்து ரொம்ப பறவை போயிடுச்சு. முன்னாடி வந்து ஒரு குறிப்பிட்ட இதுதான் வந்து தேவைப்பட்டிருக்கும். ஒன்று பக்திமய பாடலாம். இப்போ சமையல் புத்தகம் இப்போ இல்லை, கோல புத்தகங்கள் வித்திருக்கு. ஓஹோ. ஆமாம், கோல புத்தகம். ஆமாம், நம்ம இந்த புத்தகம் கட்சியாக சொல்லுவோம். பாட்டு புத்தகம் வித்தது ஒரு இனத்தில் இருந்தால் தமிழ் பாட்டு புத்தகம் வச்சு. ஆமாம், அந்த பாட்டு புத்தகத்தை வாங்கி படிப்பாங்க. ஆமாம். ஸோ வந்து ஒரு பாட்டு, அதுக்கு கேசட், ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா பாட்டு புத்தகங்கள் லட்சக்கணக்கில் விற்கும். அப்போ அவன் எல்லாத்தையும் தான் படித்து தெரிஞ்சுன்னு விருப்புற ஒரு இது தானே. ஆமாம், அதோட நீட்சி தான் இது. ஓகே. கோல புத்தகங்கள் விற்றுது, சமையல் புத்தகங்கள் விற்றுது. இப்போ அப்படியான எந்த விதமான ஒரு இதுவும் கிடையாது. பலதரப்பட்ட சிந்தனைகளுக்கான புத்தகங்கள் அங்கே இருக்குது. உங்களுக்கு வந்து இப்போ மொழிபெயர்ப்பு நூல்கள் 80கள் 90களில் தான் இந்தியாவில் வந்தது, ரஷ்ய இலக்கியங்கள். ஆனால் இன்றைக்கி ரஷ்ய இலக்கியங்கள் ரொம்ப தீவிரம் மக்கள்கிட்ட போய் சேருது இல்லையா? ரஷ்ய இலக்கியங்கள் வந்து டால்ஸ்டாயோ இல்லை செக்காவோ இல்லை துர்கி எல்லாமே எங்கேயோ படிச்சிருப்போம். அதுவும் வந்து ரஷ்யாவுக்கு பிறகான அந்த கலாச்சார பரிமாற்றத்தில் ரஷ்ய நூல் நிறுத்தப்பட்டுச்சு. சரி. ஆனால் அது மறு உருவாக்கம் பண்ணி இப்போ எல்லார் கையிலையும் ரஷ்ய இலக்கியங்கள் தவழ்ந்துட்டார்கள். எல்லாருக்கும் தஸ்தாவசி தெரிஞ்சிருக்கு. ஆமாம், எல்லாருக்கும் சிங்கிஸ் ஐத்தமாத்தோவ் எல்லாருக்கும் தெரியுது. ஆமாம், இன்னைக்கு அலெக்சாண்டர் புஷ்கின் எல்லா புக்கும் விற்குதுல்ல. ஆமாம், இன்னைக்கு இரட்டை கிழவர்கள்னு ஒரு புக்கு போட்டிருந்தாங்க, டால்ஸ்டாயோடது. அது என்ன மாதிரியான விற்பனை போயிட்டு இருக்கு இப்போ? வித்துச்சு நிறைய. ஆமாம், நிறைய வித்துருக்கு. ஓகே. அதே மாதிரி காஃபாவுடைய ஒரு மாற்றம் ஒரு கதை வந்து இந்த வாட்டில் இருக்கு. ஓஹோ. நான் சஜஸ்ட் பண்ணலாம் கிடையாது, ஆனால் ஒரு மாற்றம் கதையை வந்து அனைவரும் படிக்கணும் விரும்புகிறேன். சரி சரி. காஃபாவோட கதை. அதே மாதிரி மொழிபெயர்ப்பு, உலகத்தில் தலை சிறந்த மொழிபெயர்ப்புகள் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு இன்னைக்கு இளைஞர்களை நோக்கி அதை கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கு. ஓகே. அதே மாதிரி வரலாறு சம்மந்தப்பட்ட புத்தகங்கள், அரசியல் சம்மந்தப்பட்ட புத்தகங்கள். ஸோ இந்த ஜேர்னல் தான் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. பல்வேறு கதவுகள் திறக்கப்பட்டு மக்களுடைய வாசிப்பு அனுபவம் வந்து அதிகமாக மாறிட்டு தான் இருக்குது. மாறிட்டு தான் இருக்குது. தொடர்ச்சியாக இன்னும் அதிகமாகிட்டு. இப்போ வந்து முன்னாடி நான் கொடுக்குறத படிங்கிறதெல்லாம் இல்லாமல் மக்களுக்கு என்ன தேவைங்கிறத உணர்ந்த பதிப்பாளர்கள் மாறுறாங்க. இல்லை, பல பதிப்பகங்கள் வந்து ரொம்ப கமர்ஷியலாக யோசித்து கமர்ஷியலாக புத்தகங்களை போட்டுக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் சிந்தனை விருந்தகம் வந்து சிந்தனையாளர்களை தேடி தேடி புத்தகங்களை நீங்கள் வெளியிடுறீங்க. இது எப்படி? இது அது 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 ஒரு பெரிய சவால் இல்லையா? இல்லை, இருக்குது. ஏன்னா இது வந்து நம்ம தமிழ்லேயே எடுத்துக்கலாம். அந்த ஆவணப்படுத்து என்பது முக்கியமானதாக இருந்தது. சரி. இப்போ புத்தகங்களுக்கு வரதுக்கு முன்னாடி நம்ம இப்படியே போயிடலாம். தமிழ் என்ன பண்ணான்னா, தான் படித்தது கேட்டது செஞ்சதை கல்வெட்டாக வச்சான். சரி. செப்பேடுகளாக பண்ணான், ஓலைச்சுவடிகளாக பண்ணான். காலப்போக்கில் எது அழிஞ்சாலும் ஏதோ ஒரு விதத்தில் வந்து அது வந்து கடத்தப்பட்டிருக்கு. திருக்குறள் எழுதின திருவள்ளுவர் எப்படி திருக்குறள் எழுதினாரோ அதை நான் படிக்கிறேன். புரியுது. ஸோ அந்த வேர்கள் எங்கேயுமே அறுபடலை. புரியுது. நாலடியார் என்னவோ அதை நான் படிக்கிறேன், திருமந்திரம் என்னவோ படிக்கிறேன், வள்ளலார் என்ன சொன்னாரோ அதை படிக்கிறேன். இன்னும் வந்து அகநானூறு இருக்கட்டும், புறநானூறு, ஐங்குறுநூறு, இன்னைக்கு அதெல்லாம் பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டே இருக்கு. இது யார் செஞ்சிருப்பான்னு நமக்கு தெரியுமா? தெரியல. யார் கிடச்சிருப்பா? வள்ளுவர் வந்து யார்கிட்ட ஒப்படைச்சிருப்பாரு? அது எப்போ வள்ளுவர் பிறந்தாலும் நமக்கு சரியா தெரியாது. 900 ஆண்டுகளுக்கு முன்னே பிறந்துக்கலாம். ஆனால் 2024 இன்னைக்கு திருக்குறள் வைக்குது. இப்போ இங்கே கூட வள்ளுவர் சில தானே இருக்காரு. புரியுது. அப்போ இது யார் கடத்திருக்க முடியும்? யாரோ ஒருத்தங்க பண்ணுறாங்க. அந்த மாதிரி தான் நாங்களும் ஏதோ ஒரு வகையில் இந்த மொழிக்கும் இந்த இனத்திற்கும் நம்ம செஞ்சுட்டே இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வேலையை ஆரம்பிச்சது. புரியுது. இது வந்து பர்டிகுலர் தனித்தன்மையாக கிடையாது. தமிழ் எங்களை வந்து இந்த வேலையை செய்யணும் இப்போ பண்ணிச்சிருக்கு. புரியுது. தமிழ் வந்து மொழி வந்து ஏன் அழியலைன்னா, தனக்கான ஆட்களை வந்து தமிழ் மொழி எப்போதும் தேர்ந்தெடுத்துட்டே இருக்கும். ஒரு காலகட்டத்திலையும் இந்த 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 இதில் என்னையும் தேர்ந்தெடுக்கு நிறைய பேர் இருக்குல்ல, அது எங்களையும் தேர்ந்தெடுத்துக்கு நான் நம்புகிறேன். ஸோ அந்த கடமையை நம்ம செஞ்சாகணும். மொழி ஏன்னா நான் படித்தது வேறு, நான் செஞ்ச வேலைகள் வேறு. இப்போ நான் வந்து தமிழ் மொழி புத்தகங்கள் வித்துட்டு இருக்கேன்னா மொழி என்னை தேர்ந்தெடுக்கு. அதுக்கு நான் மொழிக்கு தான் நன்றி சொல்லணும். என்னை தேர்ந்தெடுத்து நன்றி. ஸோ இது வந்து விற்பனை, தொழில் எல்லாத்தையும் மீறி என் மொழியின் மீதான ஒரு பற்றுக்கு நான் செய்கிற கடமை, நன்றி கடன் சொல்லலாம். அதாவது இந்த தொழில் ரீதியாக லாப நஷ்டங்களை தாண்டி இந்த மொழியினுடைய வளர்ச்சி, மொழிக்காக ஒரு சேவை மாதிரி செய்கிறீங்க. ஆமாம், சேவை. ஆமாம், இது சேவை அப்படிங்கிறத தாண்டி இதனுடைய மொழிக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன். புரியுது. எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கணும். இப்போ நாங்கள் வந்து ஒரு புத்தகம் வெளியிட்டோம்.
கர்னல் ஜேம்ஸ் வெல்ஸுடைய ராணுவ நினைவாலைகள்னு. ம் அது வந்து கர்னல் ஜேம்ஸ் வெல்ஸுங்கிறவர் தான் 1790லேருந்து 840 வரைக்கும் இந்தியா முழுக்க பயணப்பட்டு நம்முடைய அனைத்து பாளையக்காரர்களையும் வென்று அந்த பிரிட்டிஷ் ஆதிக்கத்தை இராணுவ ரீதியாக உருவாக்குன ஒரு ஆள். ஓஹோ. அவரோட புத்தகம் வந்து ரொம்ப முக்கியமானது, மிலிட்ரி ரெமிட்டன்ஸ்ன்ட்டு. ம் அதை நம்ம தமிழில் மொழிபெயர்த்திருக்கோம். நீங்கள் நம்ம அதில் எடுக்கிற அதுலேருந்து தகவல் தான் பிற்காலத்தில் நம்மளோட வரலாறு எழுதப்படுறதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தது. ஓஹோ. அதை கொஞ்சம் பேர் தான் படிச்சிருப்பாங்க, வரலாறு தெரிஞ்சவர்கள். அதை நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போகணும். ஒரு சின்ன ஒரு ஒரு வணிகத்துக்கு வந்த குழு எப்படி நம்மளை எல்லாரையும் அடிமைப்படுத்திச்சு நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்முடைய அடுத்த தலைமுறை கண்டிப்பாக. ஏன்னா வீழ்த்தப்பட்ட வெற்றி கதைகள் மட்டும் இல்லை, நம்ம வீழ்த்தப்பட்ட வரலாறு அவசியம் தெரிஞ்சாகும். நாம் தோற்ற வரலாறும் வேணும். அப்போ தான் நம்ம திருப்பி தோக்காமல் இருக்கணும். புரியுது. அந்த புத்தகம் நீங்கள் படிக்கும்போது நம்ம எவ்வளோ எளிமையாக நம்மளை வெற்றி கொண்டிருக்கான்னு தெரியும். ஸோ அது இளைஞர் தமிழை கொண்டு போகும்போது எங்கெங்கெல்லாம் இவங்கெல்லாம் இந்த மாதிரிலாம் தவறு நடந்திருக்குன்னு புரியறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் இல்லையா? புரியுது. ஏனென்றால் அனுபவ குறிப்பை எழுதியிருக்கான், நம்ம எப்படி தோக்கடிச்சுங்கிறத டைரி எழுதியிருக்கான். அது சரி. அந்த டைரி நம்ம படிக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் தமிழில் அதை கொண்டு வந்தோம். அது வந்து பெரிய வேலையாக கருதுறேன் எனக்கு. புரியுது. இப்போ நீ இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு பக்கம் வந்து திராவிட சிந்தனை, இன்னொரு பக்கம் வந்து மார்க்சிய கருத்தியல், இன்னொரு பக்கம் வந்து தமிழ் தேசிய சிந்தனை அப்படின்னு சொல்லி சிந்தனை ரீதியாகவே இன்றைக்கு தமிழகம் வந்து பிளவுபட்டு நிற்கிது. இப்போ இந்த புத்தக கண்காட்சியில் இதை அங்கே வந்த மக்களை முன்வைச்சு நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அப்படி மக்கள் அப்படி ஒரு பிளவு அப்படிங்கிற மாதிரியாக சொல்ல வரல. ஏன்னா சிந்தனைகள் என்பது கால ஓட்டத்தில் புதுசாக உருவாகிட்டே இருக்கும். அதாவது 1000 வருஷத்துக்கு இந்த சிந்தனைகள் இப்போ இருக்கான இல்லை, 100 வருஷத்துக்கு முன்னாடி சிந்தனைக்கு தான் பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. சரி. ஸோ புதிய சிந்தனைகள் உருவாகிட்டு தான் இருக்கும். ஏன்னா மனிதன் என்பது சிந்திக்கிறது தானே. கால்குலேட்டர் பொது நினைச்ச கம்ப்யூட்டர் வந்திருக்காது. ஸோ அடுத்த பரிணாமம் மனிதனுடைய மூளை அடுத்தது என்னன்னு சொல்லுது இல்லையா? ஸோ சிந்தனையும் அப்படி தான். இது வந்து ஒரு புதிய ஒரு ஐடியாலஜியாக உருவாக்கப்பட்டுச்சு. இன்னைக்கு அது வந்து அதுலேருந்து அதில் குறைகளை நிகழ்த்திப்பட்டு புதிய ஒரு உருவாகிறது இயல்பு தானே. மாற்றம் என்றது மாறாது தானே. சரி. கம்யூனிஸ்ட் தான் உலகத்தை ஆண்டுச்சு. நீ கம்யூனிஸ்ட் எங்கே இருக்கு நம்ம கேட்கலாம், உண்மையாக கேட்கலாம். புரியுது. ஸோ அந்த சித்தாந்தம் எங்கே போணுச்சு? அது சரி. திராவிட சித்தாந்தம் இருக்குன்னா 100 வருஷமாக இருக்குது. இன்னைக்கு திராவிட சித்தாந்தம் முழுமையாக பின்பற்றப்படுதான் இல்லை. ஓஹோ. அது சித்தாந்தமாக தான் இருக்குது. இப்போ புதுசாக தமிழ் தேசியம் புதிய சிந்தனை. ஏன்னா மொழி இனம் அப்படிங்கிறது எப்போதுமே என்னைக்கு நிலை பெற்ற ஒரு சித்தாந்தம் தான். அதை நீங்கள் வேறு வகையில் மறிச்சாலும் அது என்னைக்கு இருந்தாலும் தன்னுடைய உண்மைத்தன்மைக்காக வெளியே வந்து ஆகும். சரிதான். இப்படி கீழடியில் மண்ணை போட்டு புதைச்சா நோன்னா கூட அங்கே ஆதன் அப்படிங்கிற தமிழகத்தானே வர முடிஞ்சது. இந்த மாதிரி இனம் மொழி பண்பாடுங்கிற சிந்தனைகள் வந்து பல்வேறு போர்வைகள் போற்றினாலும் அது வந்து தன்னுடைய உண்மையான முகத்தை காட்டுறதுக்கான வேலையை பார்த்து தான். அதை எதுவுமே எந்த கருத்தியிலும் மறைக்க முடியாது. அதில் புத்தகமும் ஒரு அதுக்கு ஒரு வழியான ஒரு வழிபாடு தான். அதாவது இதுதான் செயல்பாடு தான். மக்களுடைய தேடல் வந்து இந்த 3-4 சித்தாந்தங்களில் மக்களுடைய தேடல் எதை நோக்கி அதிகமாக இருந்ததாக கருதுறீங்க? அதாவது பொதுவாக ஏற்கனவே படித்தவர்கள் வந்து அதை நோக்கியே போவாங்க. சரி. புதியவர்கள் தான் இது என்ன பகுப்பாய் பார்க்குறாங்க. சரி. உண்மையில் நான் பார்த்த வரைக்கும் சந்தித்த வரைக்கும் இளைஞர்களுக்குள்ள பெரிய சித்தாந்த தாக்கம்லாம் இல்லைன்னு தான் சொல்ல முடியும். புரியுது. இப்போ பெரிய சித்தாந்தாக்கெல்லாம் இல்லை. அந்த ஒரு தீவிரமான அரசியல் போக்குங்கிறது இருக்காங்கிறது இல்லை. இப்போ எல்லாமே வந்து வாட் நெக்ஸ்ட் அடுத்தது என்னங்கிற மாதிரி தான் போயிட்டுருக்கு. சரி. ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு நம்ம என்ன மாதிரியான சித்தாந்தம் கொண்டு போகிறோம் அப்படிங்கிற எல்லா விதமான சித்தாந்தவாதிகளும் போட்டி போடுறாங்க. சரி. அந்த போட்டி போடுறதுடைய வழிமுறைகள் ப்ளஸ் வந்து அதுக்கான இதுதான் வந்து வேறுபடமாக இருக்க வழியே. எல்லாரும் தன்னுடைய சித்தாந்தங்களை கொண்டு சேர்ப்பதற்கான வழிவகைகள் செஞ்சுட்டே இருக்காங்க. ஆனால் அது இளைஞர்கள் எப்படி அதை உருவாங்கிறது தான் நம்முடைய வெற்றி இருக்கும். ஒரு நூல் வந்து ஒரு மனிதனை அவனை தவறுகளில் இருந்தெல்லாம் காப்பாற்றி அவனை முழுமையடைய செய்துவிடும் அப்படின்னு நீங்கள் நம்புறீங்களா? நம்புகிறேன். ஒரு புத்தகம் என்ன செய்யும் அப்படின்னா, ஒரு சின்னோண்டு உதாரணம் மட்டும் சொல்லிடலாம். சின்னதான். நான் சமீபத்தில் படித்ததை பற்றி பேசிட்டு இருக்கேன். ஒரு அம்மா வந்து தன்னுடைய முகநூலில் எழுதியிருந்தாங்க, ஒரு புத்தகம் என்ன செய்யும் அப்படின்ட்டு. அவங்க பையன் வீட்டில் இருக்காங்க. அவங்க அந்த அம்மா வந்து ஒரு அரசாங்க ஊழியர் எல்லாம் இருக்காங்க. அவங்க சாதாரணமாக படிக்கிற சாதாரணமாக ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். ஆனால் அவங்க வீட்டில் லைப்ரரிலாம் இருக்கும். சரி. அவங்க வந்து இவன் எப்படியோ இன்ஜினியரிங் சேர்த்து விடணும்னு நினைக்கிறாங்க. அவன் வந்து இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கான மார்க்கு குறைவாக எடுத்ததுனால அவன் வந்து இன்ஜினியரிங் சேரலை. அப்போ அவன்கிட்ட கேட்குறேன், என்ன தான் பண்ண போகிறேன்னு. நான் லாயர் சேர்றேன் அப்படிங்கிறான். லாயரா? ஐயோ, அது எப்படி நீ கோர்ட்டில் உனக்கு நீ ரொம்ப புள்ள பூச்சியாக இருக்க, உனக்கு பேச தெரியாது அப்படின்னு இல்லை, நான் லாயர் சேர்றேன்னு சொல்கிறான். சரி, லாயருக்கு அவங்க வழக்கறிஞர் சேர்த்து விட்றாங்க. 2ஆம் ஆண்டில் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு நாள், நீ ஏன் லாயருக்கு போகிற, வீட்டில் பேசிகிட்டு இருக்கும்போது நீ ஏன் வந்து இந்த மாதிரி லாயருக்கு போகிற அப்படின்னு நினச்சோன்னே அப்போ அவன் சொன்னான், எனக்கு வந்து பெரிய சிந்தனை எதுவும் இல்லை, ஆனால் வீட்டில் வந்து ரெயின் மேக்கர் அப்படின்ட்டு ஜான் கிரிசம்னு ஒரு எழுத்தாளரோட அவங்க வீட்டில் லைப்ரரி வச்சுருந்தாங்க. சரி. ஜான் கிரிசம்னு ஒரு எழுத்தாளருடைய ரெயின் மேக்கர்னு ஒரு நாவல் படித்தேன். அதில் லாயர் வந்து
ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி கம்பெனியில் பாதிக்கப்படுறவங்களுக்காக வாதாடுற ஒரு வாதாடுற ஒரு வழக்கறிஞர். lawyer. ம். ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்டோரி. அதை படிக்கும்போது நாமளும் லாயர் ஆகணும் அப்படின்னு நினச்சேன் ம். அப்படின்னு சொல்கிறான். ஸோ அந்த அளவு லாயர் ஆகிறேன் அப்படின்னா அவன் அந்த இந்த இன்பிட்வீன் கேப்பில் அவங்க சுற்றி உள்ளவங்களாம் லாயெல்லாம் படிச்சு என்ன போகிறான், காசு வாய்தா வாங்கி வாய்தாவுக்கு நின்னே ஒரு இதாகிடும் அப்படின்னா அவங்க அம்மா நினைக்கிறாங்க. இல்லை நம்ம கவர்மெண்ட் வேலையை பார்க்குறோம், ம். இவன் வந்து படிக்க முடியணும், பேக்கப் பண்ணுவோம், ம். வேலை பக்கத்தில் ஒரு 5 வருஷம் நம்ம ரிட்டையர் ஆகிறதுக்குள்ள ம். சரி பண்ண நினைக்கிறான். ஆனால் அவன் வந்து இப்போ அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி ஜாயின் பண்ணுறான். ம். இன்றைக்கி வந்து எந்த இன்ஜினியரிங் சம்பாதிக்கிறதை தாண்டி ம். ஒரு ஆர்குமெண்ட்டுக்கும் அதை விட பல மடங்கு சம்பாதிக்கிறான். புரியுது. அவங்க என் பையனை வந்து நாங்களும் எவ்வளோ சொல்லி பார்க்கல, ம். ஆனால் ஒரு புத்தகம் வந்து என் பையனுடைய வாழ்க்கையை மாற்றிச்சுன்னு ஒரு உண்மை கதை எழுதியிருப்பாங்க. சரி சரி, இந்த மாதிரி பலாயிரம் இப்போ நீங்கள் சிவாஜி கதைன்னு ஒன்று சொல்லுவாங்க, ம். அவங்க அம்மா கதை சொன்னாங்கன்னு சொல்லுவாங்க. புரியுது. ஸோ நம்ம வந்து நம்ம வாழ்க்கை முறை கதைப்படலாம் தான் வச்சுருந்தோம், புரியுது. குழந்தைங்க சொல்லிகிட்டே இருந்தோம். ம். இப்போ நீங்கள் இடையில சமீபத்தில் நீங்கள் வெளியில் உள்ள தமிழர்கள் இருந்தவரை பார்த்தீங்கன்னா தமிழ் பாடல் பாடுவாங்க ம். தன் வாழ்க்கை முறையை. ம். அவங்களுக்கு கடத்தப்பட்டே இருக்கும் இல்லையா? புரியுது. அந்த மாதிரி இந்த புத்தகங்களும் சரி இதுவும் சரி கடத்தப்பட்டே இருக்கு. புரியுது. எல்லாருடைய வாழ்க்கையிலும் புத்தகங்கள் ஏதோ தாக்கத்தை ஏற்படுத்தும், இல்லை புத்தகத்தை படித்த ஒரு நாள் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். ஓஹோ. ம். ம். ஒன்று என்ன தாக்குது புத்தகம் இது பண்ணிக்கலாம், இல்லை ம். யாரோ ஒருத்தங்க படித்து அந்த சொல்லும்போது அது எனக்கு வாழ்க்கையை மாற்றும். புரியுது. ஏன்னா நம்ம இந்த நிமிஷம் வரைக்கும் நம்ம டெக்ஸ்ட் புக்கு தான் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கோம். ஆமாம். பாடப்புத்தகமாக தான் படிச்சுட்டு இருக்கோம். ம். அது இன்னும் வந்து டிஜிட்டலாக மாறலை. புரியுது. இன்னும் பாடப்புத்தகம் கொடுக்கப்பட்டு படிச்சுட்டு இருக்கோம். ஆமாம். அது நீங்கள் மேல்நிலை கல்வியில் ஐஐடி போனாலும் அங்கே பாடப்புத்தகங்கள் தான். ஆமாம். ஸோ இந்த புத்தகங்கள் எங்கேயோ ஒரு மனிதத்தில் யாரோ ஒரு மனிதன் வாழ்க்கையை மாற்றிட்டே இருக்குது. ம். அந்த மாற்றப்படுற மனிதனால் இந்த உலகத்துடைய போக்கே மாறும். புரியுது புரியுது புரியுது. இப்போ புத்தகங்கள் உறுதியாக வந்து மனிதர்களை மாற்றும். கண்டிப்பாக மாற்றும். அந்த வலிமை வந்து புத்தகங்களுக்கு இருக்குது. ஏன்னா அது நேரடியாக நானும் புத்தகமாக தான் இருக்கேன். ஓஹோ. ஸோ புத்தகம் படிக்கும்போது நானும் புத்தகம் மட்டும்தான் இருக்கேன். ஆ. அப்போ என்னை மாற்றுறது முயற்சி பண்ண தான் செய்யும். சரி. நானும் புத்தகம் படிக்கும்போது நானும் புத்தகம் மட்டும்தான் இருக்கும். ஓகே. அப்போ அந்த புத்தகம் நம்ம ஏதோ விதத்தில் என்ன டிஸ்டர்ப் பண்ணி தானே செய்யும். புரியுது புரியுது. இந்த உலகத்தை மாற்றிய புத்தகங்கள் இருக்கும். ஆ. புத்தகங்களால் இந்த உலகத்தை மாற்றிய மனிதர் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் இருக்காங்க, இருந்துட்டு இருக்காங்க, வருவாங்க. புரியுது புரியுது. நீங்கள் வந்து இந்த புத்தக கண்காட்சி அப்படிங்கிற அந்த சூழலில் நிறைய பயணம் பண்ணியிருக்கீங்க. தமிழ்நாடு முழுதும் பயணம் பண்ணியிருக்கீங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க உலகம் பூராவும் வந்து புத்தக கண்காட்சிக்கு பயணம் பண்ணுறீங்க. புத்தக கண்காட்சிகளில் நீங்கள் சந்தித்ததில் ஒரு முக்கியமான ஏதேனும் பாதிப்புக்குள்ளாக்கிய வாசகர்கள் யாராவது இருக்காங்களா? அதாவது வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் கேள்விப்பட்டிருப்போம். ஆமாம். எப்போ ஒரு வாட்டி தான் அந்த வேடங்கள் பறவை வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி வரும். வந்துட்டு திருப்பி வலசை வரும், போயிடும். அந்த மாதிரி புத்தக கண்காட்சி மட்டுமே பார்க்குற மனிதர்கள் பல மனிதர்கள் இருக்காங்க. ஓஹோ. அவங்களை புத்தக கண்காட்சி மட்டும் தான் பார்க்க முடியும். ஓஹோ. வேற எங்கேயும் பார்க்க முடியாது. சரி சரி. போன வருஷம் பார்த்தவர் இந்த வருஷம் நான் பார்த்தேன். அவர் போன வருஷம் நீங்கள் வந்தீங்கன்னா ஆமாம் நான் வந்தேன், இப்போ இந்த வருஷம் வந்திருக்காரு. ஸோ எங்கேயோ ஒரு மொழியில் ஒரு மனிதன் புத்தக கண்காட்சிக்காக மட்டுமே வர்றான். புரியுது புரியுது. அந்த புத்தக கண்காட்சி மட்டும் தேடுறான். நீங்கள் புத்தக கண்காட்சி என்பது வெறும் புத்தகங்கள் வாங்குவது விற்பனை மட்டுமல்ல. சரி. நீங்கள் பிஸ்னஸ்க்கு கண்காட்சி நடத்துவாங்க. ஆமாம். அது வந்து என்னென்னா நம்ம போய் ஒரு பிஸ்னஸ் ஒரு எஜிபிஷன் நடத்துகிறாங்க. ஒரு ப்ராடக்ட் வந்து கேமரா லைட்டோ நான் நேராக பார்ப்பேன், பேசுவோம், வாங்குவோம், அவ்வளோதான். அதோட முடிஞ்சு போனோம். ஆனால் புத்தகங்கள் என்பது உரையாடல் இருக்குதானுங்க. நான் வந்து இந்த ஒரு நாள் போன வருஷம் உங்கள்கிட்ட புத்தகம் வாங்கிட்டு போனேன், அந்த புத்தகம் அவ்வளோ அற்புதமாக இருந்தது அப்படின்னு பேசுறது. ஓகே. ஸோ வெறும் கண்காட்சி மட்டுமல்ல, அதில் வந்து மிகப்பெரிய அளவில் இலக்கிய பரிமாற்றம் இருக்கும். ஓகே. கல்ச்சரல் நான் வந்து ஒரு புத்தகத்தை படிக்கும்போது அது அந்த மனிதனோட வாழ்க்கை முறையாக இருக்கலாம், இல்லை அவன் பார்த்த ஒரு வாழ்க்கை முறையாக இருக்கலாம். ஒரு வெளிநாட்டு நாவல் நான் படிக்கும்போது அந்த வெளிநாட்டுடைய கலாச்சாரம் பண்பாடை நான் தெரிஞ்சுக்கிறேன். அவன் என்னுடைய தமிழ் மொழிகள் தமிழில் உள்ளதை வந்து இங்கிலீஷில் மாற்றி படிக்கும்போது என்னுடைய வரலாறு தெரிஞ்சுக்கலாம். இது கலாச்சாரம் எல்லாம் மாற்றம், உலகத்துடைய கலாச்சாரத்தை நான் தெரிஞ்சுக்கிறேன். புரியுது. அடுத்தது வந்து சந்திக்கிற மனிதர்கள். ஒரு புத்தக வாசிப்பது கண்டிப்பாக ஒரு உணர்வுபூர்வ மனிதனாக மட்டும் தான் இருப்பான். ஆமாம், நிச்சயமாக. ஸோ அப்போ அப்படியான உணர்வுகள் நான் பகிர்ந்துக்கிறேன். வெறும் புத்தகத்தை காசு கொடுத்து வாங்கிட்டு போகிற அந்த ஒரு இது புத்தக கண்காட்சியில் கிடையாது. புரியுது. அது வந்து என்னுடைய உணர்வை நான் கடத்துகிறேன், அவர் அதை பெற்றுக்கிறாரு, இல்லை அவரே எனக்கு கடத்தலாம். புரியுது. ஸோ அதனால தான் புத்தக கண்காட்சிக்குன்னு வர மனிதர்களை நம்ம அங்கே சந்திக்க முடியும். புரியுது புரியுது. நீங்கள் நிறைய பேர் சந்திச்சுக்கலாம். நீங்களோட ஒரு நண்பரோட பேட்டி போட்டிருந்தீங்க, செல்வம். அவர் புத்தகம் மட்டும் தான் வருவார். ஆமாம் ஆமாம். வருஷத்துக்கு ஒரு வாட்டி. ஐயா வனதாஸ் ஐயான புத்தக நிகழ்ச்சி மட்டும் தான் வருஷம் வருஷம் பார்க்குறேன். ஆமாம். ஸோ இந்த மாதிரி அதே மாதிரி யார் எவ்வளோ பெரிய இலக்கிய ஆளுமைகள் அப்படின்னு நினைக்கிற எல்லாரையும் புத்தக நிகழ்ச்சியில் ரொம்ப எளிமையாக சந்திக்கலாம். புரியுது. பாசலாம், பேசலாம். இன்னமும் இந்த புத்தக கண்காட்சிகள் உயிர்ப்படுறதுக்கு காரணம் இந்த வாசகர்கள் மட்டும்தான். சரி 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 சரி. அதில் உங்களுக்கு மனசை தொட்ட வாசகர் யார்? இல்லை 2 வாசகர்கள் சொல்கிறேன். அதாவது என்னுடைய நண்பர் தபுசன்கோட கவிதையை வாசித்த ஒரு வாசகர் சொல்லலாம். என்னென்னா நான் வந்து பேர்
அவர் 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 வந்து பேர் சொல்ல விரும்பல. எப்படின்னா அவர் வந்து ஒரு காதல் திருமணம் பண்ணுறாரு. சரி. அது அந்த அந்த அம்மாவோட இந்த கண்காட்சிக்கு வராரு. நம்ம அந்த புத்தகங்கள் இங்கே வச்சுருக்கோம், கவிதை தொகுப்பு வச்சுருக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, ஏற்றமாக வந்துட்டு அந்த கவிதைகளை படிக்கிறாங்க. சரி. படித்து டக்குன்னு என்னங்க நீங்கள் ஹஸ்பண்ட் எழுதின கவிதையெல்லாம் நீங்கள் புக்காக போட்டு வச்சுருக்கீங்க அப்படிங்கிறாரு. கேட்குறாங்க. இல்லை இல்லை அப்படி கிடையாது, ஐயோ அப்படி கிடையாது, இது வந்து தவுசங்கரோட கவிதை. ஏங்க இது எங்கள் ஹஸ்பண்ட் எனக்கு எழுதுனதுங்க அப்படிங்கிறாங்க. பார்த்தா அவர் அந்த இடத்துல நடந்து வந்துட்டு இருக்காரு. ஏங்க இங்கே வாங்க, நீங்கள் எனக்கு எழுது லெட்டர்லாம் வந்து இங்கே புக்காக வைக்கிது பாருங்கன்னு அவர் என்ன பார்க்குறாரு. அப்புறம் இந்த கவிதைகள் புக்கில் படித்து தான் அந்த லெட்டரே அவர் எழுதியிருக்காரு பண்ணியிருக்காரு. அது ஏன்னா நம்பவே முடியல. இது தபுசங்கருக்கு தெரியும் சொன்ன ஒரு வாட்டி. ஏன்னா நம்பவே முடியல. அப்படி ஒரு வாசகர் வந்து அதே மாதிரி அவர் ஹாங்காங்லேருந்து வந்தார், அப்துல் ரஹ்மான் நினைக்கிறேன். சரி. அவர் வந்து என்னை பார்த்து கிடையாது. அவர் வந்து ஒரு எனக்கு லெட்டர் அனுப்புகிறாரு, பிளாங்க் செக் போட்டு. எனக்கு இந்த தபுசங்கருடைய புத்தகங்கள்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி கையெழுத்து மட்டும் போட்டு ஹாங்காங்லேயே செக் அனுப்புகிறாரு. புரியுது. அப்புறம் என்னை எப்படி நம்புறாருன்னா, நான் வந்து ஒரு புத்தக விற்பனையாக தான் ஏமாற்ற மாட்டேன். இன்னொன்று ஒரு உணர்வுமயப்பட்ட புத்தகங்களாக வைக்கிறாங்க. புரியுது. இவங்க கண்டிப்பாக புத்தகத்தை அனுப்பிச்சிடுவாங்க, நேர்மையானதான் இருப்பார் அப்படின்ட்டு நாங்கள் வந்து ஒரு 1000 செக்கை மட்டும் ஃபில் பண்ணி போட்டு அந்த புத்தகத்தை அனுப்புகிறேன். புரியுது புரியுது. இது எந்த பிஸ்னஸில் நீங்கள் கிடைக்கும். கரெக்ட். இது தொழில் மட்டும் இல்லை, இது வந்து ஒரு மிக முக்கியமான நம்பிக்கை. புரியுது. ஒரு 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 பண்பட்ட கவிதைகளை பேசுகிற மனிதன் எப்படியான மென்மையான இருப்பான் அப்படிங்கிறதான். புரியுது. இன்றைக்கி வாசிப்பு நோக்கு என்னன்னா, வாசிப்பு குறைஞ்சி போனால் இந்த மாதிரி மக்கள் வந்து ஒரு வெறுமை உச்சத்துக்கு இல்லை சகிப்புத்தன்மை இல்லாமல் போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். புரியுது புரியுது. முன்னாடி பயங்கரம் வாசிச்சாங்க, முன்னாடி காதல் கவிதைகள் வாசிக்கிறவங்களாம் எவனும் காதலியை கொல்லவே மாட்டான். புரியுது புரியுது. ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது. இல்லை எனக்கு கிடைக்கல நீங்கள் கொண்டுடுறாங்க. அப்போ இந்த வாசிப்பு குறையிறதுக்கு சமூகத்துடைய இதே மாறுது. புரியுது புரியுது புரியுது. அதிகபட்ச கவிதைகள் தானே இருந்தது அப்போ தூதா. ஒரு 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 பொண்ணை வந்து பார்த்து பேசுறதுங்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்குது. இன்றைக்கெல்லாம் ஒரு ஹாய் போதும் செல்ஃபோனில். காதல் தொழில்ங்கிற வார்த்தையே இப்போ கிடையாது, பிரேக்கப் ஆயிடுச்சு. ஆமாம். ஸோ அதனால் வந்து அந்த உணர்வுகளை மனிதனை மென்மையாக்குவது புத்தகங்கள். அதே மாதிரி மனிதனை வந்து தலைவனாக்குவதும் புத்தகங்கள். அவனை ஒரு போராளியாக புரட்சிக்காரனை மாற்றுவதும் புத்தகங்கள் தான். சில எழுத்தாளர்கள் வந்து சொல்கிறாங்க, புத்தக வாசிப்பை கொலை செய்வது அல்லது ஒழித்து கட்டுவது வந்து இந்த கைபேசி வந்து ஒழிச்சு கட்டிடுச்சு. புத்தக வாசிப்பிலிருந்து அவன் இளைஞர்களை மாணவர்களை வெளியேற்றிடுச்சு. எல்லோரும் வந்து ஷார்ட்ஸ் மேலே தள்ளுகிற ஒரு பழக்கத்துக்கு வந்துட்டதுனால வாசிப்பு வந்து குறைஞ்சி போச்சுங்கிறாங்க. அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை நம்ம டிவி வரப்போ எப்படி சொன்னாங்க. அதை பற்றி நான் நிறையா கேள்விகள் இது என்னைக்கு துரத்திட்டு இருக்கு. சரி. அப்படிமா நம்ம ஏற்கனவே அனுபவம் உள்ளவர்கள் கேட்கும்போது டிவி வரும்போது அப்படி தான் சொன்னாங்க. என்னென்ன? படிப்பு குறைஞ்சி போயிடும். ஓஹோ. அது யாரும் மேலே வந்து வீட்டோட வெளில வர மாட்டாங்க. ஓஹோ. எல்லாம் வீட்டுல தான் இருக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. சரி. இன்னும் அடுத்த சாட்டிலைட் தொலைக்காட்சியில் வரும்போது இன்னும் அதை பற்றி பேச வந்தது. ஸோ அதோட மக்கள் நிற்கல. அடுத்தது அந்த 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 வாசிப்புங்கிறது தொடர்ந்துட்டு தானே இருக்கு. நீ வரைக்கும் புரியுது. நீ ஷார்ட்ஸ் இருக்கலாம், அந்த 3 நிமிஷம் ஷார்ட்ல புத்தகத்தை பற்றியும் வருதுல்ல, ஏதோ ஒரு கவிதையை அவன் படிச்சு தானே இருக்கான். சரி. நீங்கள் ஷார்ட்ஸில் நிறைய பாருங்க, ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்கோடையோ இல்லை ஒரு பாடலோடையோ இல்லை ஒரு இசையோட தானே போயிட்டு இருக்கு. அது வாசிப்பு தொடர்ச்சி தானே ஒரு பாடல் எழுத முடியும். புரியுது. நம்ம அப்படி தான் கனெக்ட் பண்ணுவோம். வெறும் பாட்டை நான் கேட்கல, அது ஒரு எழுத்து. அது எழுத்து தான் பாட்டாக மாறுது. படிப்படியாக வாசிக்கிற உணர்வை குறைச்சிருமோ? இல்லை, தேடல் மனிதனுக்கு இருக்குது. சரி. மனிதன் ஒரு மாகப்பெரும் தேடல் ஆகணும். அதெல்லாம் வந்து இனி வரைக்கும் அவன் வந்து ஓடிட்டே இருக்கான். ஸோ அவன் எதுவாக இருந்தாலும் தன் தேடல் நோக்கி போகும்போது அது எங்கே அந்த மூலம்ங்கிறத தேடும்போது அது வாசிப்பு தான் நிற்கும். ஓஹோ. அந்த வாசிப்பை எப்படி வாசிக்கிறான்? புத்தகமாக வாசிக்கிறானுங்கிறது இல்லை, எங்கேயோ ஒருத்தர் வாசிச்சு தானே இருக்கான். ஏதோ ஒரு இடத்துல நான் படிப்பினை கற்றுட்டுதானே இருக்கேன். இந்த கற்றல் என்பது வாசிப்பு அடுத்தது தானே. அது சரியா? சரி. நீங்கள் வாசிப்பு என்பது ஒரு வாசிப்பான ஒரு இதாக பார்க்காம அதோடைய பரிணாம வளர்ச்சி நிறையா இருக்குல்ல. அவன் புத்தகத்தை வாசிக்கிறான், இல்லை ஏதோ ஒரு இப்போ அவன் வந்து யூடியூப் தான் கேட்குறான், ஆனால் அது ஏதோ ஸ்கிரிப்டோட யூடியூப் தானே, சேனல் தானே. ஒரு வரலாறு நான் படமாக பார்க்குறேன், அது ஒரு எழுத்து தானே. சரி. அது ஒரு வாசிப்பு தானே. இந்த வாசிப்பு தானே படிக்க முடியுது. புரியுது. இது தொடர்ச்சியாக வாசிப்பு என்பது இந்த உலகத்தினுடைய காதுகள் கேட்கும் காதுகள் இருக்கும் வரை, பேசும் வாய்கள் இருக்கும் வரை, பார்க்கும் கண்கள் இருக்கிற வாசிப்பு என்பது இருந்துக்கிட்டே தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏனென்றால் அதுதான் இந்த உலகத்தில் நீதியாகவே இருந்தது. டிஜிட்டல் யுகத்தில் அச்சு துறை வந்து உயிர் வாழும் நீடிக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இந்த சமீப காலமாக இந்த பேச்சுகள் இருந்துகிட்டே இருந்தது, இதோட அச்சு முடிய போகுது அப்படின்ட்டு. இன்றைக்கி புத்தகத்தை எப்படி கொண்டு போய் சேர்க்கணும் அடுத்த பரிமாணத்தை போயிட்டு. சில புத்தகங்கள் வடிவமைப்பு ரொம்ப அழகாக இருக்குது இல்லையா? ஆமாம். அதை வச்சுக்கிறதுக்கு தூக்குறதுக்கு அது படிக்கிறதுக்கு ஒரு இது இருக்கு இல்லையா? அதனால இது எந்த விதத்துலையும் இது குறையாது. ஓஹோ. ஏன்னா அது வந்து நான் என்னதான் நான் காதால் கேட்டாலும் நான் தொட்டு பார்ப்பதுங்கிற உணர்வு.
நீங்கள் என்ன தான் என்கிட்ட நீங்கள் சொல்லலாம் எப்படி தெரியுமா இருக்கும் அப்படின்ட்டு. ஒரு மாம்பழத்தை நீங்கள் சாப்பிட்டுட்டு என்ன மாதிரி டேஸ்ட் நீங்கள் சொல்லலாம், நான் கேட்டுப்பேன். ஆனால் அந்த மாம்பழத்தை நான் தொட்டு பார்க்கும்போது நான் ஃபீல் பண்ணுவேன். புரியுது. அதே மாதிரி தான் புத்தகங்கள். நீங்கள் என்ன தான் ஏன்னா இதுங்கிற ஒரு உதாரணம் தான். வாசிப்பு என்பதனுடைய நோக்கத்தில் புத்தகங்கள் கண்டிப்பாக எப்போதுமே இருக்கும். புரியுது. இது நிறைய இப்போ பேசுனாங்க, புத்தகங்கள் குறைஞ்சி போச்சு எல்லாம் பண்ணிட்டு இருந்து. ஆனால் வாசிப்பு என்பது அடிப்படையாக இருக்கு இல்லையா? புரியுது. புத்தகங்களோட தேவை இருந்துட்டு தான் இருக்கும். புரியுது. பேப்பர்கள் குறைஞ்சி போச்சு, பேப்பர்கள் நின்றுடுச்சு, ஆனால் அது அடிப்படை வாசிப்பு இருக்குல்ல. ஸோ அடுத்தடுத்து அதோடைய படிமலர்ச்சி மாதிரி தான் ஆகும். உலகத்தில் இப்படி ஒரு புத்தக கண்காட்சி நீங்கள் பார்த்துருக்க முடியாது. எத்தனை லட்சம் மக்கள் வந்தாங்கன்னு, எவ்வளோ பேர் வராங்க. ஸோ அந்த தேடல் எங்கே போய் நிற்க போகுது? அவன் அடுத்த தலைமுறை கடத்தான், குழந்தைகள் தான் வராங்க எல்லாருமே. புரியுது. ஸோ அது எப்படி நிற்காது அது. புரியுது. சென்ற 48வது புத்தக கண்காட்சியில் தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்கள் குறித்தும் ஈழம் குறித்த புத்தகங்களுடைய தேடுதல் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு, அதிகம் புத்தகங்கள் அது விற்பனையாச்சு அப்படின்னு ஒரு பேச்சு இருந்துச்சு. இந்த 49வது புத்தக கண்காட்சியில் எப்படி இருந்துச்சு? ஈழத்தினுடைய தலைவரை பற்றி அடுத்த பரிணாமத்துக்கான தேடல் தான் இருக்குது. அவங்க இப்போ என்ன பண்ணாங்க, நீ தலைவரோட வாழ்க்கை வரலாறுகள் போக சரி அதை இன்னும் அதை பற்றி தெரிந்து கொள்வதற்கான தேடலுக்கான வாய்ப்பு நிறையா இருந்தது புத்தகங்களில். அதை நான் கண்கூட பார்க்குறோம். வெறும் அமைப்பு தலைவரை பற்றியான தேடலை தாண்டி அவங்க என்னெல்லாம் செஞ்சாங்க, அந்த பிம்பம், அந்த தலைவருடைய செயல்பாடுகள் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கான இது அதிகமாக இருக்குது. அதற்கான புத்தகங்கள் வந்துகிட்டே இருக்கு. அதான் ஒன்று தொடர்ச்சியாக வந்துட்டு தான் இருக்கு. ஈழம் குறித்த தேடுதலும் இருந்துகிட்டு தான் இருக்கு. ஈழம் என்பது வந்து தமிழ்நாடு தனி அப்படிங்கிறத இல்லாமல் அது நம்முடைய வாழ்க்கை முறை நம்மளுடைய அந்த இயக்கம் எப்படி செயல்பட்டுச்சு, அவங்க எப்படிலாம் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கான இதுதான் நிறைய புத்தகங்கள் வந்துட்டே இருக்கு. ஸோ ஒவ்வொரு போராளிகளுடைய கடிதங்கள் வந்துட்டு இருக்கு. ஸோ அவங்கள பற்றியான ஒரு இது வந்து தொடர்ந்து பற்றியான புத்தகங்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. புத்தகங்கள் வருது. உதாரணத்துக்கு பால்ராஜ் அண்ணையை பற்றின புத்தகங்கள், புத்தகங்கள், மில்லர் அவர்களோட புத்தகங்கள், அப்படி தனித்தனியாக வருது. ஏன்னா தலைவரை தாண்டி தளபதிகளை பற்றியான புத்தகங்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இது அடுத்தடுத்து இன்னும் தகவல் அங்கிருந்து வரும்போது, ஆனால் நாம் இன்னைக்கு பேசும்போது ஆகச்சிறந்த ஆவணப்படுத்தல் தமிழர்கள் இருந்தாங்க இல்லையா, சோழ பேரரசர்லாம் பாண்டிய பேரரசர் எல்லாம் கல்வெட்டாகவும் செப்பேடும் சொன்னாங்க இல்லையா. அதுக்கு பிறகு நீங்கள் வந்து ஒரு சமீப காலத்தில் இடைப்பட்ட காலத்தில் பெரிய ஆவணங்கள் நம்மள்ட்ட இல்லை. ஆனால் புலிகளுடைய ஆவணங்கள் எல்லாம் புலிகள் தன்னுடைய போர்க்காலத்திலையும் ஆவணப்படுத்தி தான் இருந்தாங்க. அப்போ நம்ம இன்னைக்கு சாவோமா அப்படிங்கிற சூழலையும் அவங்க ப்ரெஸ் நடத்தினாங்க, பத்திரிகை நடத்தினாங்க. புரியுது. நான் என்னென்ன செய்கிறோம், அந்த அந்த இதில் கொள்கை என்னங்கிறத மக்கள் கொண்டு போய் சேர்த்தாங்க. புரியுது. இந்தியா அமைதிப்படை ஒப்பந்தம் நமக்கு தேவையில்லை, ஏன் ஒரு கையேடு. இலங்கை இஸ்லாமியர்கள் விடுதலை புலிகளை பற்றியான ஒரு பார்வை தவறாக இருந்தது. அது தவறுன்னு அப்பயே அவங்க புத்தகம் வெளியிட்டிருக்காங்க. தற்சார்பு பொருளாதாரத்தை நம்ம எப்படி பயன்படுத்தணுங்கிறதுக்கு அப்பயே வெளியிட்டிருக்காங்க. இது எல்லாமே நாம் அடுத்த நிமிடம் உயிர் வாழ்மோ என்ற சூழல்லையும் அந்த ஆவணப்படுத்தல் நடந்துகிட்டே இருந்தது. புரியுது. இன்னைக்கு புலிகளை வீடியோ எவ்வளோ பார்க்கலாம், காட்சிகள் பார்க்கலாம், எல்லாம் அவர்கள் ஆவணப்படுத்தியது தான். புரியுது. நம்ம தான் சாக போகிறோமே, நமக்கு எதுக்குன்னு அவங்க சொல்லலை. அடுத்த தலைமை கடத்திருக்கான தொடர்ச்சியான வேலை பார்த்தாங்க இல்லையா. அந்த தொடர்ச்சி தான் இன்னைக்கு வந்து ஈழம்ங்கிற வார்த்தையை வந்து இந்த வரலாற்று களத்தில் நின்ற போதும் ஆவணப்படுத்துதலை ஒரு மிக முக்கிய பணியாக அவங்க செஞ்சு வச்சிருக்காங்க. அதுதான் வந்து தமிழர்களுடைய ஆகச்சிறந்த அந்த இது மரபு. ஏன்னா அவன் தான் கீழடியில் புதைச்சி வைக்கும்போது எழுத்தோட புதைச்சி வச்சான், வெறும் பானையும் செய்யலை. புரியுது. ஸோ இந்த இதுங்கிறது எங்கே இருக்குன்னா இந்த தொடர்ச்சி தான். ஸோ அடுத்தடுத்து தேடல் தமிழர்கள் இருக்கும். இந்த ஆவணப்படத்தில் நம்ம தொடர்ச்சியாக பண்ணணும் அப்படிங்கிறது தான் புத்தகத்தினுடைய முக்கியமானது. இப்போ டிஜிட்டல் லைப்ரரி ஆகுது, இப்போ சேட்டலைட் டிஜிட்டலைஸ் ஆகுது. அப்போ இந்த உலகத்தை டிஜிட்டலைஸ் பண்ணதில் தமிழ் புத்தகங்கள் தான் அதிகம். ஸோ அதே மாதிரி உலகம் முழுக்க புத்தக கண்காட்சி போகிறது தமிழர்கள் தான் போகிறாங்க. இந்தியாவிலேயே தமிழ்நாடு அரசு தான் வந்து உலக புத்தக கண்காட்சியை சென்னை நடத்துது. நம்ம அதை தமிழ் மொழியை வந்து உலகத்துக்கு கொண்டு போகிறோம். இந்த ஆண்டு போன ஆண்டு நடந்துச்சு. இந்த ஆண்டு நடந்துச்சு. இது வந்து தமிழ் தன்னை தகவமைச்சுக்கான வேலையை செய்யும் நான் நம்புகிறேன். எழுத்தா பேச்சா அப்படிங்கும்போது அடுத்த கட்டத்துக்கு தமிழே தன்னை உருவாக்கிக்கணும். ஏன்னா தமிழ் என்பது ஒரு அறிவியல் மொழி. நீங்கள் தமிழில் எந்த சொல் கண்டுபிடிச்சாலும் அதுக்கான பொருள் இங்கே இருக்கு இல்லையா. புரியுது. செல்ஃபோன் இப்போ வந்து அலைபேசி நம்ம வச்சுருக்கோம். ஆமாம், அலைபேசி இங்கே இருக்குது, அவள் ஃபோன் இல்லை, வந்தது அதுக்கான வேலை, அதுக்கான சொல் இங்கே இருக்குது. தமிழில் அது இருக்குது. நீங்கள் எது கண்டுபிடிச்சாலும் அதுக்கான சொல் எங்களுடைய வேர்ச்சொல் எங்கள்கிட்ட இருக்குது. ஸோ அது எப்படி அழியும்? அது வந்து தொடர்ச்சியாக அந்த வாசிப்பின் ஒளி தானே. ஒரு அச்சு ஊடகமே அழிஞ்சு போகிற சூழல் அப்படின்னு உலகம் நினைக்கும் போது ஒரு 10 லட்சம் பேர் வந்து புத்தக கண்காட்சி கொண்டாடும் போது எப்படி இது அழியும்? புரியுது. இப்போ அந்த இந்த 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 தலைமுறை இளைஞர்கள் இருக்காங்கல்ல, ஒருத்தர் புத்தக கடை அல்லது புத்தக பதிப்பாளராக வரணும் அப்படின்னு அவர் விரும்புகிறாரு அப்படின்னா
அவருக்கு நீங்கள் சொல்ல விரும்புகிறது என்ன? சிறப்பாக மகிழ்ச்சியாக ஆரம்பிங்க. ம். ஆனால் ம். மொழியின் மீதான வாசிப்பின் மீதான அந்த ஆழ்ந்த அனுபவத்தில் ஆரம்பிங்க. ஏனென்றால் இந்திய சூழலில் அது வந்து மிகப்பெரிய லெவலில் ஒரு பொருளாதார தேவைகளை வந்து பூர்த்தி செய்யுமாங்கிறது தெரியல. சரி. ஸோ அதுக்கு நீங்கள் தயாராகிக்கணும். ம். அது தயாராகிட்டுனா நீங்கள் வந்து நிச்சயமாக வந்து பதிப்பகத்துறை இறங்கலாம். அதை நீங்கள் எப்படி நவீனமயப்படுத்த முடியும் உங்கள்கிட்ட ஐடியாக்கள் இருந்ததுன்னா சிறப்பாக கொண்டு போய் சேர்க்கலாம். புரியுது. அப்படி தான் சிந்தனை விருந்தகத்தை அடுத்த தளத்துக்கு கொண்டுகிட்டு போகிறது அப்படிங்கிறது மாதிரியான திட்டங்கள் உங்களுக்கு இருக்கா? இருக்குது. எப்படின்னா நாங்கள் வந்து இப்போ குழந்தைகளுக்கான புத்தகங்களுக்காக முயற்சி எடுத்துகிட்டு இருக்கோம். வரலாறுகளை குழந்தைகளுக்கு கடத்துவது. ஏனென்றால் இப்போ புத்தகங்கள் எல்லாம் படித்தவர்களுக்கு படிக்கிறவங்களுக்கு தான் இருக்குது. குழந்தைகளுக்கு நம்ம எங்கே வரலாறு சொல்லித்தரோம். அதுதான் இப்போ நம்மளுடைய வேலையாக இருக்குது. நீங்கள் நான் சின்ன வயசுல காமிக்ஸ் படித்தேன். சரி. ஆனால் இப்போ காமிக்ஸ் தமிழில் இல்லை. ஆமாம். நான் வந்து மாயாவி டெக்ஸு அப்படிலாம் படித்தேன். இன்றைக்கி அந்த காமிக்ஸ் இல்லைல்ல. ஸோ அந்த காமிக்ஸ் வடிவிலோ இல்லை காமிக்ஸ் கதாபாத்திரங்கள் வடிவிலோ தமிழுடைய வரலாறை குழந்தைகள் கொண்டு போய் சேர்ப்பதற்கான ஒரு பெரிய வேலையை அங்கே தொடங்கியிருக்கோம். ஓஹோ. எப்படின்னா இப்போ ராஜராஜ சோழனுடைய இதை வந்து நான் வந்து ஒரு படக்கதையாக குழந்தைகிட்ட போய் சேர்க்கும்போது அது அந்த குழந்தைக்கு நிச்சயமாக வந்து புரியும். உலகம் முழுக்க உள்ள மற்ற நாடுகள் எல்லாம் குழந்தைகளுக்கான காமிக்ஸ் புத்தகங்கள் தான் அதிகமாக வெளியிடுது. சரி சரி. தமிழில் அப்படியான காமிக்ஸ் புத்தகங்கள் குறைவு. அப்படி இருந்தால் கூட அது வந்து வெறும் கற்பனை கதாபாத்திரக்கான கதைகளாக தான் இருக்குது. புரியுது. அது வரலாறை மென்ஷன் பண்ண கதைகளாக இல்லை. ஸோ நாம் இதில் இந்த நவீன உலகத்திற்கு இந்த குழந்தைகளுக்கு இந்த வரலாறை எப்படி கொண்டு போய் சேர்ப்பது. நம்மளோட மொழியின் பெருமையாக இருக்கலாம், நம்மளோட வரலாறு இருக்கலாம், வாழ்க்கை முறையாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம். அதை குழந்தைகளுக்கு எப்படி கடத்துவது. புரியுது. அதுக்கான வேலையை தான் நம்ம தொடங்கியிருக்கோம். இப்போ இங்கே அரசியல் ரீதியாக தமிழகத்தில் வைக்கப்படுற குற்றச்சாட்டு உலகம் முழுவதும் புலம்பெயர்ந்து வாழுகிற ஈழத்தமிழர்கள் மீதும் வைக்கிற குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 2 தலைமுறை பிள்ளைகள் தமிழ் எழுத படிக்க தெரியாத பிள்ளைகள் உருவாக்கி வச்சுட்டாங்க. புலம்பெயர்ந்த நாடுகளில் அந்தந்த நாட்டின் வாழ்க்கை சூழலில் அவங்க தமிழ் எழுத படிக்க தெரியாமல் ஆயிட்டாங்க. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தளவில் இங்கே ஆட்சியாளர்களாக இருக்கிற திராவிட கட்சிகளை சேர்ந்தவர்கள் கல்வியிலிருந்து தமிழை வெளியேற்றி விட்டார்கள். 2 தலைமுறை பிள்ளைகள் தமிழ் எழுத படிக்க தெரியாத பிள்ளைகள் உருவாயிட்டாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன்வைக்கிற போது யாருக்காக இந்த தமிழ் புத்தகங்களை எல்லாம் பதிப்பிக்கிறீங்க? ரொம்ப வேதனைக்குரிய விஷயம்தான் அது. ஏன்னா நான் சந்திக்கிற நிறைய இந்த இளைஞர்கள் பல பேருக்கு தமிழ் படிக்க தெரியல. உண்மைதான். அது ஏன்னா அவங்க பெற்றோர்களுக்கு வந்து தமிழ் மீதான பெரிய பற்றுலாம் போயிடுச்சு. ஆனால் மொழிக்காக உயிரிழத்த ஒரு இனத்தினுடைய தொடர்ச்சியில் மொழியை வந்து 2ஆம் தரமாக நினைக்கிற அளவுக்கு மாறி போச்சு. இந்த அரசியல் காரணங்கள் ஒன்று, இன்னொன்று இந்த உலக சூழல் ஒன்று. ஆனால் நீங்கள் உலக சூழலில் எல்லா நாடுகளும் தன் தாய்மொழி தான் படிக்குங்கிற நமக்கு யாருக்கும் தெரியல. நீங்கள் ஜப்பானுக்கு போனால் அங்கே ஜப்பானி தான். இல்லை, இந்தியாவிலேயே எல்லா மாநிலங்கள்லேயும் தாய்மொழி கல்வி என்பது கட்டாயம், தமிழ்நாட்டை தவிர. ஆமாம். ஆனால் தமிழ்நாட்டில் தான் தமிழ் மொழிக்காக உயிர் கொடுத்தவர்கள் அதிகம். எவ்வளோ பெரிய முரண்பாடாக இருக்குது. ஒரு புத்தக விற்பனையாளராக இது வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு இதுதான், வேதனை உச்சம் தான். ஏன்னா மொழிக்காக செத்து போன ஒரு இனத்தினுடைய 2ஆவது தலைமுறையை மொழியை மறந்து போச்சு. இது அரசியல் காரணங்கள் தான் சொல்ல முடியும். ஏன்னா ஒரு அரசு நினைச்சால் இதை ரொம்ப எளிமையாக சரி பண்ணியிருக்க முடியும். அதை வந்து ஒரு அதிகார ஒரு எவ்வளோ சட்டங்களை ஏற்ற அரசாங்கம் வந்து ஏன் இதை பண்ணலைங்கிறது மிக முக்கியமான கேள்விக்குறி. இதில் வந்து வெறும் மொழி அளிப்புங்கிறலாம் தாண்டி தொழில் இருக்கலாம், எவ்வளோ இருக்கலாம். ஆனால் இது ஏதோ பர்டிகுலர் காரணத்தில் தான் இப்படிலாம் உருவாக்கப்பட்டுச்சு. ஆனால் இன்றைக்கி தமிழில் பேர் வைப்பது என்பது ஒரு பெரிய இதாக இருக்குது. நீங்கள் அடுத்த தலைமுறை மாறுதுங்க சொல்ல வரேன். எப்போதுமே வந்து மொழி வந்து கொஞ்சம் தமிழ் மொழியை பொறுத்த வரைக்கும் அப்படி போயிட்டு வர மாதிரி தான் இருக்கும். சரி, மொழிக்காக ஒரு 50 வருஷம் மொழி வீறு கொண்ட ஒரு இனம் அடுத்த 25 ஆண்டுகளில் அமைதியாகிட்டு இன்றைக்கி நீங்கள் தமிழில் பேர் வைக்கிறது மாறிட்டு வருது. புரியுது. எவ்வளோ பேர் வந்து ஒரு 2000களில் பிறந்தது பேர் வந்து ரொம்ப மாடர்னான தமிழ் பேராக இருக்கும், இங்கிலீஷ் மறுமொழி பேராக இருக்கும், நமக்கு புரியாது. ஆனால் நீ தமிழ் பேர் வைப்பது என்பது மிக முக்கியமான ஒரு இதாக பார்க்கப்படுதில்ல. அப்போ இது அடுத்த கட்டத்துக்கு திருப்பி மீண்டும் தமிழ் தன்னை தகவமைத்து கொண்டு இருக்கிறது தான் சொல்லுவேன். அதாவது தமிழக அரசியல் சூழலில் சீமான் அவர்களின் வருகைக்கு பிறகு இந்த தமிழ் பெயர் சூற்ற, தமிழில் பேசுகிற, தமிழ் மொழி மீச்சு குறித்த சிந்தனை அதிகமாக இருக்குன்னு பார்க்க முடியுமா? இல்லை, உண்மை. நீங்கள் தமிழில் பேசினாலே சாதாரணமாக தான் ட்ரீட் பண்ணுவாங்க. நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு விஷயத்தை உங்களுக்கு பண்ணும்போது நீங்கள் தேங்க்ஸ் சொல்லுங்களேன், ஓகேன்ட்டு போவான். ரொம்ப நன்றிங்க சார், நன்றியா, சரி பரவாயில்லம்மா, நீங்கள் அந்த புரியுதா உங்களுக்கு? நீங்கள் ஒரு விஷயத்தை நம்ம ஏதோ யாருக்கும் தேங்க்ஸ் சொல்லுவோம், தேங்க்ஸ் பண்ண வச்சுங்க, ஓகேங்க அம்மா, ரொம்ப நன்றிங்க வச்சுங்க, நன்றி பரவாயில்லங்கம்மா. மொழி தவனை வந்து ஒரு எங்கேயோ ஒருத்தர் வந்து
ஆசேஷன் பண்ணோம். புரியுது. நானும் இங்கிலீஷில் பேசிட்டாங்க. ம் எங்கேயோ ஒரு தடுமாற்றம் வேணும். நீங்கள் நன்றிங்க சொல்லி பாருங்கள். ம் அப்படி அந்த ஒரு தடுமாற்றம் வரும். ம் ஸோ இப்போ இனம், மொழி, பண்பாட்டுக்கு மீதான அந்த பற்று வந்து அதிகமாகட்டுதான் நான் நினைக்கிறேன். புரியுது. அதாவது மொழியின் மீது பற்றும் சரி, இனத்தின் மீதான பற்று இப்போ மீண்டும் உருவாகிட்டு இருக்கு. தமிழ் தன்னை தகவமைத்து விடுறதுக்கு அண்ணனை தேர்ந்தெடுத்து நான் நினச்சிருக்கேன். அதாவது சீமான் அவர்களை தேர்ந்தெடுத்திருக்கு ஆமாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இப்போ இனமொழி வர ரொம்ப தீவிரம் பேசப்பட்டால் நீ நாம் தமிழர்னு கேட்குறாங்க. ஒருத்தர் அப்படி பேசினாவே நாம் தமிழர்னு கேட்குறாங்க. அப்படிங்கும்போது அப்போ தமிழ் மீட்சி உறும் அப்படிங்கிற நம்பிக்கை இப்போ உருவாயிருக்கு அவங்களுக்கு. நிச்சயமாக தமிழ் தன்னை தகவமைத்து கொண்டே இருக்கிறது. ஒரு நாள் அது அரியணை ஏறும். அப்போ தமிழ் மீட்கப்படும். நிச்சயமாக உங்களுடைய நம்பிக்கை வந்து உறுதியாக வந்து நிறைவேறும். தமிழ் மொழி, தாய்மொழி கல்வி என்பது சட்டமாக்கப்படும். தமிழ் மொழி எழுத படிக்க பேச தெரியாதவர்களே தமிழ்நாட்டில் இல்லை என்கிற நிலை ஒரு நாள் வந்து உருவாகும். எங்களுடைய சோழன் சொல்வீச்சு அரங்கத்துக்கு வந்து உங்களுடைய காத்திரமான ஒரு ஆழமான கருத்துக்களை எல்லாம் பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.